அண்ணாமலை ஆரம்பிக்கப் போவது எப்படிப்பட்ட கட்சி? பாஜகவை போன்ற கட்சியா? தனித்துவமான கட்சியா? திமுக தாவேகாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் தகவல் வெளியானது. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கப் போகிறார் என்றதுமே இத்தனை காலம் பாஜகவில் இருந்தவர் அந்த பாணியில்தான் அவர் கட்சி ஆரம்பிப்பார், அதை சார்ந்தவர்கள் தான் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் இதுகுறித்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் தரப்பில் விசாரித்தால் அவர்கள் சொல்லும் தகவல் வேறு மாதிரியாக உள்ளது. அதாவது அண்ணாமலை ஆரம்பிக்கும் கட்சி கண்டிப்பாக பாஜக மாதிரி இருக்காது. அது இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் ஒரு கட்சியாகத்தான் இருக்கும். அதாவது திராவிடம், தேசியம் இரண்டும் கலந்த ஒரு கட்சியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அனைத்து ஜாதி மதங்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் அண்ணாமலையின் கொள்கை இருக்கும். பாஜகவை பொறுத்தவரை இந்து மதத்திற்கும் அதை சார்ந்த நடைமுறைக்கும் முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனால் அண்ணாமலை அதிலிருந்து விலகி அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை முன்னெடுப்பார். அதாவது மத சார்பற்றதாகவும் தேசிய பார்வையுடன் கூடிய ஒரு கட்சியாகத்தான் அவரது செயல்பாடு இருக்கும். அதோடு விஜய் எப்படி திராவிட கட்சிகளின் பாணியில் தனது கட்சியின் கொள்கையை முன்னிறுத்துகிறாரோ அதை போன்றுதான் அண்ணாமலையும் திராவிட கட்சிகளின் பாணியில்தான் தனது கட்சியின் கொள்கையை கையில் எடுக்கப் போகிறாராம். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை வெகுவாக போய் சேரக்கூடிய அவர்களை கவரக்கூடிய வகையில்தான் அண்ணாமலையின் அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக அண்ணாமலை பாஜகவில் இருந்தபோதும் பெரும்பான்மையினரான இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு அரசியலை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அவரது புதிய கட்சியானது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் செயல்பட போகிறது. குறிப்பாக பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சி ஆரம்பிக்கும் தன் மீது பாஜக பாணி அரசியல் செய்கிறார் என்கிற முத்திரை விழுந்துவிடக் கூடாது என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாராம். முக்கியமாக சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்கிற ஒரு விமர்சனம் தன் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசியலை அழுத்தமாக பதிவு செய்ய போகிறாராம் அண்ணாமலை. தமிழக அரசியலை பொறுத்தவரை மொத்தமுள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 15% பேர் சிறுபான்மையினராக உள்ளார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் தேர்தலில் ஓட்டு போட தவறுவதில்லை. இதனால் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மையினர் ஓட்டுகளும் அவசியமாகிறது. அதன் காரணமாகவே இதை முன்வைத்து எப்போதுமே திராவிட கட்சிகள் அரசியல் செய்யும். குறிப்பாக திமுக இந்துக்களை அப்பட்டமாக எதிர்ப்பவர்கள் கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். என்றாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை மத சார்பற்ற ஒரு அரசியல் என்று சொல்லி அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார். எந்த மதத்தையும் சாராமல் அனைவருக்குமான ஒரு அரசியல் மற்றும் கொள்கையை கடைபிடிக்கவும் திட்டமிட்டுள்ளார். முக்கியமாக தமிழ் மக்கள் என்கிற அடிப்படையில் தனது கட்சியின் கொள்கைகளை கட்டமைக்கப் போகிறாராம் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை தொடங்கும் இந்த கட்சியானது எந்த வகையிலும் பாஜக பாணியில் இருக்கிறது என்று முத்திரை குத்தாத வகையில் அனைவருக்கும் பொதுவான ஒரு கட்சியாக இருக்கும். இதை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளாராம் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலையின் இந்த புதிய அரசியல் சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் என்று தமிழ்நாட்டு மக்களை பிரிக்காமல் அனைவரும் தமிழ் மக்கள், தமிழர்கள் என்கிற அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் திராவிட அரசியல் சார்ந்தும் அண்ணாமலை கட்சியின் கொள்கை முழக்கம் இருக்கும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. அண்ணாமலையை சமரசம் செய்யும் அமித்ஷா. டெல்லிக்கு அழைக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன். தமிழக பாஜகவில் தனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை, தன்னை அங்குள்ள சீனியர்கள் திட்டமிட்டே ஓரங்கட்டுகிறார்கள் என்று டெல்லி மேலிடத்தில் புகார் கூறியிருந்தார் அண்ணாமலை. அதோடு இனிமேலும் பாஜக எனக்கு செட் ஆகாது, அதனால் நான் ஒரு தனி பாதையை வகுத்து அதில் பயணிக்கப் போகிறேன் என்று குறிப்பிட்டார். என்றாலும் அண்ணாமலையை இழப்பதற்கு டெல்லி பாஜக தயாராக இல்லையாம். இதன் காரணமாக அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக ஏதேனும் பெரிய பொறுப்புகளை கொடுத்து அவரை கட்சியை விட்டு வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு அண்ணாமலை எப்படியாவது சமரசம் செய்து பாஜகவிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நேற்று மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தேசிய பாஜக தலைவர் நிதின் நவீன். இந்த நிலையில் இன்று அவர் டெல்லியில் நிதின் நவீனை சந்திக்கிறார். அவரிடத்தில் அண்ணாமலைக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்காதது ஏன், அவருக்கு எதிராக செயல்படுவதன் பின்னணி என்ன என்பது குறித்த காரணங்களை கேட்டறிகிறார். அதன் பிறகு அவர்கள் 2 பேரையும் அழைத்து பேசும் அமித்ஷா சமரசம் செய்து வைக்க அண்ணாமலையை பாஜகவில் தொடர வைக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டுள்ளாராம். இதனால் தான் நேற்று சென்னை திரும்பியிருந்த அண்ணாமலை டெல்லியில் தங்கிவிட்டார். இந்த நிலையில்தான் இன்று மீண்டும் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரனிடத்தில் தனித்தனியே விளக்கம் கேட்கும் அமித்ஷா அதன் பிறகு 2 பேரையும் அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறாராம். அதையடுத்து அண்ணாமலைக்கு சில முக்கிய பொறுப்புகளை தருவதாக கூறி அவரை தனி கட்சி தொடங்க விடாமல் தடுப்பதற்கான முயற்சி எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. என்றாலும் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை டெல்லியின் பேச்சுவார்த்தைக்கு அடிபணிவாரா, இல்லை அடுத்து நான் தனி கட்சி ஆரம்பித்தது சுதந்திரமாக செயல்பட போகிறேன் என்று சொல்லி டெல்லி பாஜகவுக்கு குட் பை சொல்லிவிட்டு தமிழகம் திரும்புவாரா என்பது இன்று தெரிந்துவிடும்.
அடுத்த செய்தி. திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறங்கும் மு.க. ஸ்டாலின் 4 தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். அதனால் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அதோடு அதிமுக சார்பில் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். இதனால் இந்த 4 தொகுதிகள் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்த 5 தொகுதிகளில் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த 5 தொகுதிகளிலும் தங்களது வேட்பாளரை நிறுத்த தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வரும் நிலையில் திமுகவோ 4 தொகுதிகளை புறக்கணித்துவிட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய்க்கு எதிராக போட்டியிட்ட திமுகவின் இனிகோ இருதயராஜ் தோல்வியடைந்து 2வது இடம் பிடித்தார். ஆனால் இந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் மீண்டும் அவரை இறக்காமல் மு.க. ஸ்டாலினை களமிறக்குமாறு திமுக புள்ளிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக வெற்றி பெற்று சட்டசபைக்குள் சென்று எதிர்க்கட்சித் தலைவராக அமர வேண்டும். அப்போதுதான் விஜய்க்கு எதிராக அதிரடியாக செயல்பட்டு அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவினால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று கட்சியினர் அவரை வலியுறுத்தி வருகிறார்கள். என்றாலும் இன்னும் சிலரோ கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியடைந்த மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தோல்வியடைந்து விட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய அவமானமாகிவிடும். அதனால் அவர் இடைத்தேர்தலில் களமிறங்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். அதனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது இடைத்தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரியவரும். இது தவிர அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏ தொகுதிகளிலும் திமுக இந்த முறை களமிறங்கப் போவதில்லையாம். காரணம், அதிமுகவினரிடத்திலேயே தோல்வியடைந்த திமுக வேட்பாளர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் நின்றால் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று முடிவு செய்த மு.க. ஸ்டாலின் இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சியினர் தான் வெற்றி பெறுவார்கள். அப்படி இருக்கும்போது திமுக போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் விட குறைவான ஓட்டுகளை பெற்று தோல்வியடைந்தால் அதுவும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தும். அதோடு இப்போது திமுக கூட்டணியில் இருந்த முக்கிய கட்சிகள் தாவேகா பக்கம் சென்று விட்டார்கள். அதனால் திமுக தனித்து போட்டியிட்டு ஒருவேளை டெபாசிட் போய்விட்டால் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதற்காகவே இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் போட்டியிட்டுவிட்டு மற்ற 4 தொகுதிகளிலும் போட்டியிடாமல் புறக்கணிக்க திமுக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.